ஹாய் சண்டே ஸ்கூல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, லாஸ்ட் வீக் எப்படி போச்சு உங்களுக்கு? எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் அதெல்லாம் நல்லா போச்சா? சேஃபாக இருக்கிறீங்களா? சரி, ஒன் மோர் திங், நீங்கள் இப்போ பைபிள் படிக்கிறத பற்றி கற்றுக்குறீங்க, ஜோம் பண்ணுறதை பற்றி கற்றுக்குறீங்க. எல்லாரும் படிக்கிறீங்களா? எல்லாரும் ஜோம் பண்ணுறீங்களா? அதோட முக்கியமாக ஜீசஸ் மாதிரியே மாறிட்டு வரணும். நான் சண்டே ஸ்கூலில் வந்து உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது என்னடா எல்லாரும் இவ்வளோ பயங்கரமாக ஜீசஸ் மாதிரி மாறிட்டாங்களேன்னு பார்க்கணும். சரியா? அதுக்கு எய்ம் பண்ணி அதுக்காக நம்ம எல்லாரையும் நம்மளையே மாற்றிக்கலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு சண்டே ஸ்கூலில் என்ன கற்றுக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஓகே? அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் கொடுத்ததுக்கு நன்றி. இந்த செஷனில் பசங்க கேட்க போகிற பாடல்கள், மெசேஜ் அனைத்தையும் அவங்க மனசில் ஊற்றி அவங்க அதை அவங்க வாழ்க்கையில் படம் பிடிச்சி வழிநடத்த கிருபை தரும் ஆண்டவரே. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். The grand old book, the grand old book. You may find the words of comfort wherever you may look. In sorrows and pains, His promises are clear. So keep on believing in the grand old book. Genesis, Exodus, Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges, Ruth and Samuel, Samuel, Kings, Kings, Chronicles and Chronicles, Ezra, Nehemiah, Job, Psalms, Proverbs. The grand old book, the grand old book. You may find the words of comfort wherever you may look. In sorrows and pains, His promises are clear. So keep on believing in the grand old book. Ecclesiastes, Songs of Solomon, Isaiah, Jeremiah, Lamentations, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah,
Peter, John to Revelation. The grand old book, the grand old book. You may find the words of comfort wherever you may look. In sorrows and pains, His promises are claimed. So keep on believing in the grand old book. மிராக்கிள்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் பைபிளில் நிறைய மிராக்கிள்ஸ் வாசித்திருப்பீங்கள்ல. விச் இஸ் த கிரேட்டஸ்ட் மிராக்கிள்? த பர்னிங் புஷ், த பார்ட்டிங் ஆஃப் த ரெட் சி. நீங்கள் இப்போ உங்கள் சண்டே ஸ்கூலில் கூட நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருப்பீங்கள்ல. ஏசப்பா வந்து டேனியலை சிங்ககபியில் காப்பாற்றினது, அவருடைய ஃப்ரெண்ட்ஸை அக்கினி சூளையிலேருந்து காப்பாற்றினது, அப்புறம் எலைஜா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்னும் நிறைய மிராக்கிள்ஸ் வாசித்திருப்பீங்கள்ல. ஏசப்பா கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது, 10 குஷ்டரோகிகளை குணமாக்குனது, லாசருவை எழுப்புனது, உயிரோடு எழுப்பினார்ல. 4 நாள் இறந்து 4 நாள் ஆன பிறகு லாசருவை உயிரோடு எழுப்புனது. இப்படி எத்தனையோ மிராக்கிள்ஸ் பற்றி நீங்கள் வாசித்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எல்லாத்தோட கிரேட்டஸ்ட் மிராக்கிள் எது தெரியுமா? வாழ்க்கையுடைய மாற்றம், த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சேஞ்ச் இன் லைஃப். சேஞ்ச் இன் லைஃபா? எப்படி மாறும்? யார் மாற்றுவாங்க? என்னுடைய லைஃப் மாறுமா? இப்படி உங்களுக்கு பல கேள்விகள் இருக்குல்ல. இது எல்லாத்துக்கான விடை இப்போது வந்துக்கிட்டு இருக்கு. கீப் வாட்சிங். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? சாரோ ஜாயாக மாறிடுச்சு, ஹேட் லவ்வாக மாறிச்சு. எப்படி மாறிச்சு? வேத வசனம்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு வாக் வித் ஜீசஸ், யூ மஸ்ட் ப்ரே அண்ட் யூ மஸ்ட் ரீட் யோர் பைபிள். பிகினர், பிரைமரி, ஜூனியர் பிள்ளைங்களாம் என்ன பண்ணலாம்? இப்போல்லாம் நிறைய இந்த பிக்சர் பைபிள்ஸ்லாம் கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை வாசித்து அதன் மூலமாக பைபிளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்டர் சீனியர் பிள்ளைங்க உங்களுக்கு வந்து ஈஸி டு ரீட் வெர்ஷன்ஸ் இப்போ நிறைய கிடைக்குதுல்ல. ESV, CEV, குட் நியூஸ் பைபிள்ஸ், இதெல்லாம் சிம்பிள் லாங்குவேஜாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பைபிள்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு குவயட் டைம் அண்ட் அ குவயட் பிளேஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பைபிளை ரீட் பண்ணணும். பெரிய பிள்ளைங்க நீங்கள் ஃபோனில் ஆப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வைஃபை டேட்டா எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டான்னு எதாவது வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ
choose a quiet time and a quiet place and read your Bible. சரி, பைபிளை வெறும் நியூஸ் பேப்பர் மாதிரி டெய்லி வாசித்தா மட்டும் போதுமா? கிடையாதுல்ல. யூ மஸ்ட் மெடிடேட் ஆன் த பைபிள். அன்னைக்கான போர்ஷனை திருப்பி திருப்பி வாசிக்கணும். ஆண்டவர் உங்களோடு நிச்சயமாக பேசுவார். அதை நீங்கள் புரிந்து கொள்கிற வரைக்கும் நீங்கள் அதில் மெடிடேட் பண்ணணும். ஸோ ரீட் யோர் பைபிள், மெடிடேட் யோர் பைபிள். அதோட போதுமா? ஈவினிங் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி வாசித்தா போதுமா? அப்படி இல்லை. யூ மஸ்ட் திங்க் அபவுட் வாட் யூ ரெட் தட் டே த்ரூ அவுட் த டே. அதில் ஆண்டவர் என்னோடு இன்னைக்கு என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த திங்க் பண்ணுறதுக்கு பைபிளை மெமரைஸ் பண்ணோன்னா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பிடிச்ச போர்ஷன்ஸை மெமரைஸ் பண்ணலாம். அன்னைக்கு நம்ம வாசித்த போர்ஷனில் நமக்கு எந்த வசனம் நமக்கு பேசிச்சு அந்த வசனத்தை நம்ம ஒரு டைரியில் எழுதி வைக்கலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் யோர் பைபிள், ஸ்டடி யோர் பைபிள், திங்க் அபவுட் யோர் பைபிள், மெமரைஸ் யோர் பைபிள். But very the most important thing is apply your Bible. நம்ம வாசித்துட்டு அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் போதாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன மாற்றணும், என்ன நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத பைபிள் போர்ஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணணும். சங்கீதம் 119 105 வசனம், your word is a lamp unto my feet and a light unto my path. எவ்வளோ அழகான ஒரு வசனம். ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு காட்டு பகுதியில் ஒரு ட்ரைபல் பீப்புள் ஒரு செட் இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், மனுஷ மாமிசத்தை சாப்பிடுவாங்களாம், ஹியூமன் ஃப்ளெஷ்ஷை சாப்பிடுவாங்களாம். எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்ல. அப்போ ஒரு நாள் என்னாச்சா, ஒரு சயின்டிஸ்ட் அந்த வழியாக அவர் கட்டாயமாக போக வேண்டியது இருந்துச்சான். அவர் ரொம்ப பயந்து அந்த புஷஸ்க்கு நடுவில் ஒளிஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருந்தாராம். திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சான், ஹலோ பிரதர், வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்ட்டு. அவர் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாராம். திரும்பி பார்த்தா ஒரு கேனிபல் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, அவர் முன்னாடி ஒரு ஃபயர் இருந்துச்சான். அதில் கரெக்டாக ரோஸ் பண்ணுறதுக்கு அந்த கட்டையெல்லாம் ரெடியாக வச்சிருந்தாராம். ஆனால் அவர் ஒரு புன்முறுவலோட ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். இவர் பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சான். ஐயோ, நம்மளை இப்போ பிடிச்சி அதில் ரோஸ் பண்ணிடுவாருன்ட்டு இவர் பயத்தோடு இருக்கும்போது அந்த கேனிபல் மறுபடியும் கேட்டாராம், பிரதர் வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்ட்டு. அப்போ இவர் பரவாயில்லையே, இவர் ஸ்மைல் பண்ணி சந்தோஷமாக தான் பேசுகிறாருன்ட்டு மெதுவாக தயங்கி சொன்னாராம், நான் ஐம் கோயிங் டு த நெக்ஸ்ட் வில்லேஜ். அப்போ அந்த கேனிபல் கையில் ஒரு புஸ்தகம் வாசித்துட்டு இருந்தாராம். அப்போ இந்த சயின்டிஸ்ட் கேட்டாரா, வாட் ஆர் யூ ரீடிங்? அப்போ அவர் சொன்னாரா, ஐ எம் ரீடிங் த பைபிள். அதை கேட்டோன்னே அந்த சயின்டிஸ்ட் விழுந்து சிரிச்சாராம். What is this you are reading this book? You know, right from the beginning, Genesisல பைபிள்ல போட்டிருக்கோம், God created man from mud. ஆனா சயின்ஸ்ல என்ன சொல்லிருக்கு, Darwin's theory of evolution, man came from monkeys ன்னு போட்டிருக்கு. So don't read the Bible அப்படின்னாரா. அப்போ அந்த கேனிபல் சொன்னாரா, if I did not read the Bible, by now you will be roasting in this and there will be a feast in my house அப்படின்னாரா. This Bible changed my life அப்படின்னு சொன்னாராம். D.L. Moody சொல்லியிருக்காரு, the Bible was not given to increase your knowledge, but it was given to change your life. Do you want your life to be changed? உன்னுடைய வாழ்க்கையிலையும் சோகம், பயம், பெருமை, பொறாமை, பேராசை இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கா? எதையாவது நீ மாற்றணும்னு விரும்புனா, if you want to walk with Jesus, you say this prayer after me. நான் சொல்ல நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. ஏசப்பா, இந்த நாளில் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு நெருங்கி ஜீவிக்க, நாங்கள் ஜபிக்க, பைபிள் வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பைபிள் வாசிக்கும் போது நீங்கள் எங்களோடு பேசுங்க. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க தானே? இந்த வாரம் ஜெனரல் செஷன் பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருந்ததுல. நம்ம எதுக்காக பைபிள் ரீட் பண்ணணும்ன்ட்டு நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க. வீட்டிலேருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஏசப்பா கிட்ட எப்படி பேசணும், அவர் நம்ம கூட எப்படி பேசுவார், எல்லாமே கற்றுக்கிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்ததுல. சரி, ஓகே, நம்ம ஜாயின் பண்ணலாமா? என்னை தந்தே உன் பிள்ளையா
எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க தகப்பனே. இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா இம்மட்டுமா எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வந்திரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா இந்த கொரோனா வைரஸ்னால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி நீ ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து வழிநடத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் பார்க்குறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் கற்றுக் கொடுக்கறதான ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்க நீர் உதவி செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். நாங்கள் சீக்கிரமாக ஆளுங்களுக்கு வரவும் இசப்பா உங்களுடைய வசனத்தை நாங்கள் இங்கே வந்து கேட்கவும் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இந்த வைரஸ்னால் வந்த எல்லா இசப்பா எல்லா டிசீஸையும் நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் எடுக்கிறதான ஒவ்வொரு டீச்சர்ஸை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிறதான ஐயா ஐயரம்மா இசப்பா பிசி மெம்பர்ஸ் எல்லாரையும் உங்கள் கையில் கொடுக்குறோம். நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். இந்த வாரம் நம்ம கதை கேட்குறதுக்கு முன்னாடி கண்களை மூடி ஜோம் பண்ணிடலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்க போகிற கதை எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் மாற்றித்தாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் அக்காமார் ஒவ்வொரு லெசன் எடுத்துக்கிட்டே வராங்க. 7 லெசன் நம்ம கத்துக்கிட்டோம். இன்னைக்கு 8வது லெசன் நம்ம கேட்க போறோம். அது எந்த அதிகாரத்துல இருந்து அக்கா உங்களுக்கு சொல்ல போறேன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். எல்லாரும் பைபிளை திருப்பி வச்சுக்கிறீங்களா? இதுல இருந்து தான் அக்கா இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல நிறைய பேரு இயேசப்பாவை சுற்றி இருந்தாங்க. அது யாரெல்லாம் தெரியுமா? பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், செலோத்தேயர், எசேனியர், ஆயக்காரர், இவங்கெல்லாம் இருந்தாங்க. பரிசேயர் அப்படின்னா உயர்ந்தவர்கள், மற்றவங்களை தாழ்வா நினைக்கிறவங்க. இவங்க மோசேயுடைய பிரமாணங்களை கை கொள்ளாதவங்க. ஆயக்காரர் யாருன்னா வரி வசூலிக்கிறவங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, சகையு என்ன பண்ணாரு? வரி வசூலிக்கிற வேலை பார்த்தாரு. ஏசப்பாவை பாக்குறதுக்காக போய் அந்த கூட்டத்தில் உள்ளவங்களை எல்லாம் பார்த்து வெக்கப்பட்டு மரத்து மேல ஏறி உட்கார்ந்தாருன்னு பாக்குறோம்ல, அவங்க தான் ஆயக்காரர். இப்படி இருக்கும்போது இந்த பரிசேயர்ல ஒருத்தரும் ஆயக்காரர்ல ஒருத்தரும் ஜோம் பண்றதுக்காக தேவாலயத்திற்கு போறாங்க. அப்போ பரிசேயன் முன்னாடி போய் ஜோம் பண்ணாரு. எப்படி ஜோம் பண்ணாரு தெரியுமா? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் அப்படின்னு தன்னை உயர்வா நினைச்சு ஜோம் பண்ணாரு. ஆனா இந்த ஆயக்காரன் எப்படி ஜோம் பண்ணான் தெரியுமா? தேவனே, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஆனா ஆயக்காரன் தன்னை ரொம்ப தாழ்த்தினான். அவனதான் ஆண்டவர் நீதிமான்னு சொல்றாரு. 2 பேருடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பரிசேயன் தன்னை உயர்த்தி காமிச்சான், ஆனா அந்த ஆயக்காரன் தன்னை தான் ரொம்ப தாழ்த்தினான் அப்படின்னு சொல்றாரு. அநேக வேலைகளில நம்ம கூட நம்மள உயர்வா நினைச்சிட்டு நம்ம கூட இருக்கிறவங்கள எவ்வளவு தாழ்வா என்றோம்ல. நான் பணக்காரன், நான் அழகா இருக்கேன், எனக்கு நிறைய சொத்து இருக்கு, ஆனா அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்களை எவ்வளவு கேவலமா நினைக்கிறோம்ல. ஆனா ஆயக்காரன் தன்னை ரொம்ப தாழ்த்தினான். அவனதான் ஆண்டவர் நீதிமான்னு சொல்றாரு. அக்கா கையில 2 பலூன் வச்சிருக்கேன். நான் அதை ஊதி காமிச்சிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? பாத்தீங்களா, படக்குன்னு காத்து போயிடுச்சு. இதுதான் பெருமை உள்ளவர்களை குறிக்குது. இன்னொரு பலூன் நான் ஊதுறேன். பாத்தீங்களா, இதுல காத்து போகல. ஏன்னா இவங்க தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படிந்து அவரோட பிள்ளையா நடக்கும்போது
அது அப்படியே ஸ்டேபிளா அவங்களால வாழ முடியுது. அதனால நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை முற்றிலுமா ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தும் போதுதான் ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியும். சில நேரங்களில எல்லா விதத்திலையும் நான் தான் அப்படின்ற எண்ணமே நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் ஒண்ணுமே இல்லை, என்னை உங்களுடைய பாதத்துல நான் அர்ப்பணிக்கிறேன், அவருடைய கையில நம்ம கொடுக்கும் போதுதான் அவர் நம்மளை எடுத்து உபயோகப்படுத்த முடியும். பரிசேயன் முன்னாடி வந்துட்டு நான் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பாவியாவே திரும்பி போனான். ஆனா ஆயக்காரன் முற்றிலுமா ஆண்டவருடைய பாதத்துல தன்னை தாழ்த்தி நீதிமானா எண்ணப்பட்டான்னு சொல்லி இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நம்மள முற்றிலுமா ஆண்டவருடைய கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மளை எடுத்து உயர்ந்த நிலையில வைக்க முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தாழ்மைக்கு பெரிய அடையாளமாக சீஷர்களுடைய கால்களை கழுவுனார். அப்படிப்பட்ட தாழ்மையை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறார். அது மட்டும் இல்லை, நம்ம எங்கெல்லாம் தாழ்மையாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சர்ச்சில், ஸ்கூலில், நம்ம வீட்டில், நம்மளுடைய தெருவில், நம்மளுடைய ஊரில், அப்படி எல்லா இடங்களிலும் நம்ம தாழ்மையை ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்கணும். நம்மளை பார்க்குறவங்க இவங்கள மாதிரி தாழ்மையாக நம்மளும் வாழணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வர்ற அளவுக்கு நம்ம தாழ்மையாக இருக்கணும். ஏசப்பா அழகாக சொல்லியிருக்கிறாரு வேதத்தில், ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷன் யாருன்னா பெருமை உள்ளவர்கள். எந்த விதத்திலும் நமக்கு பெருமையே வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வாழ்க்கையே அவர் நமக்கு கிருபையாக கொடுத்த ஒவ்வொரு நாட்களையும் நம்ம நினைத்து அவரை துதிக்கணுமே தவிர பெருமைப்படவே கூடாது. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, நாளைக்கு நான் இருப்பனா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது, அதனால கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் நான் இதை செய்கிறேன் அப்படிதான் நம்ம சொல்லணுமே ஒழிஞ்சு என்னால் எல்லாம் முடியும், நாளைக்கு நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு சொல்லி எந்த விதத்திலும் நம்ம பெருமைப்படவே கூடாது. உங்களுக்கு நல்லா புரியுற விதமா ஒரு குட்டி கதை சொல்ல போறேன், சரியா? ரீட்டான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. ரீட்டா பாக்குறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டா, அழகா இருக்க மாட்டா, கொஞ்சம் அசிங்கமா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அவளை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, நீ நல்லாவே இல்லை, அழகாவே இல்லை, உன் மூஞ்சி அப்படி இருக்கா, அப்படி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரீட்டா ஏசப்பாவை ரொம்ப நேசிச்சா. நல்லா ஜெபம் பண்ணுவா, பைபிள் வாசிப்பா. ஆண்டவருக்கும் ரீட்டாவுக்கும் நல்ல உறவு இருந்துச்சு. பாருங்க, ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல இருந்து அந்த எல்லா பிள்ளைங்களையும் கண்காட்சிக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அங்க என்னன்னா ஒரு அதிசய கண்ணாடி இருந்துச்சாம். அந்த கண்ணாடி எப்படி தெரியுமா, நம்ம போய் முன்னாடி நின்னோம்னா நம்ம இருதயத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு காமிச்சிச்சான். அந்த கண்ணாடியில எல்லா பிள்ளைங்களும் நான் போய் நிக்கிறேன்னு போய் நின்னாங்களாம். எல்லாருடைய இருதயமும் அசிங்கமா, அவங்க செஞ்ச பாவம் அதெல்லாம் காமிச்சிச்சான். ஆனா ரீட்டா போய் நிக்கும் போது அவளுடைய இருதயம் அழகா இருந்துச்சாம். ஏன்னா அவ வெளியே பாக்குறதற்கு அசிங்கமா இருந்தாலும் அவளுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள இருதயமா இருந்துச்சு. நீங்களும் கவலையே படாதீங்க, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படிலாம் நினைச்சு கவலையே படக்கூடாது. நம்மளுடைய வெளி தோற்றம் அல்ல, நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் உன்னதமான நிலைமையில வைக்க முடியும். ஒண்ணுமில்லாத நம்மளுடைய வாழ்க்கைய ஆண்டவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அழகுள்ள பயனுள்ள பாத்திரங்களா மாத்த முடியும். அப்ப நீங்க உங்களை ஆண்டவர் பாதத்துல அர்ப்பணிப்பீங்களா? அப்படி நம்ம தாழ்த்தும் போது உண்மையாலுமே பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் நம்ம கேட்டபடி நம்ம எல்லாரையும் விட நம்மளை தாழ்த்தும் போதுதான் ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியும். நம்மளை உயர்வா என்னன்னா நம்ம தாழ்த்தப்படுவோம். இன்னைக்குள்ள இந்த காரியத்தின்படி நீங்க நடப்பீங்க நான் நம்புறேன். அப்படி நடப்பீங்களா? இன்னைக்குள்ள மனப்பாட வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அக்கா கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். I tell you, this man went down to his house justified rather than the other. For everyone that exalteth himself shall be abased, and he that humbleth himself shall be exalted. Luke chapter 18 verse 14. இன்னைக்கு நம்ம கேட்ட வசனத்தின்படி, பாடத்தின்படி ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவோம். ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை உயர்த்துவார். சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தாழ்மையாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே.
இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே எப்படி தாழ்மையாக இருந்தீரோ அப்படியே நாங்களும் தாழ்மையாய் வாழ உதவி செய்யுங்க. ஒருவேளை எங்களை நாங்கள் உயர்த்தி இருப்போமானால் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.